இவருக்கு என்ன வேலையை விட்டுட்டாரு, நினச்ச நேரத்துக்கு தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னு தானே நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க? தப்பு இல்லை. ரிட்டையர்மெண்ட்னாலே நம்ம எல்லாரும் அப்படி தான் நம்ம கற்பனையில் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நான் பண்ணது ஆக்சுவல் ரிட்டையர்மெண்ட் இல்லை, ஜஸ்ட் கார்ப்பரேட் லைஃப்பில் இருந்து வெளியில் வந்தேன், அவ்வளோதான். ஆனால் என் சந்தோஷத்துக்கு நான் வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அப்படி என்ன தான் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இந்த எபிசோட். அதை தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் என்னையா பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த எபிசோடை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு வணக்கம், என் பேர் விஜய் மோகன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நான் வேலையை விட்டதுக்கு முக்கிய காரணம் நேரம். நாம் இந்த உலகத்தில் இருக்க போகிற நேரம் ரொம்ப கம்மி. அந்த கம்மியான நேரத்தை நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் பயனுள்ளதாக செலவழிக்கணும். முடிந்த வரையில் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக செலவழிக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய நோக்கம். அந்த நோக்கம் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணினேனா அப்படின்னு கேட்டால் 50-50 அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் வேலைக்கு போகாமல் மிச்சப்படுத்துகிற அந்த 8 மணி நேரத்தை இப்போ எப்படி பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறத 3 வகையாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு, நாலேஜ். எனது அறிவையும் திறமையும் வளர்த்துக்க நான் செலவழிக்கிற நேரம். இது ஒரு 30% நம்ம நேரத்தை எடுத்துக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் இதை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். இதில் தான் நான் ஆக்சுவலாக முக்கால்வாசி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். வேலையை விடுறதுக்கு முன்னால் என் வாழ்க்கையிலேயே மொத்தமாக ஒரு 5 புக்கு படிச்சிருப்பேன். அதுக்கெல்லாம் அப்போ நேரம் இல்லை அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் உண்மை அது இல்லை. ஃபார் வாட் எவர் ரீசன் எனக்கு அதில் பெரிய ஆர்வம் இல்லை. ஆனால் இப்போ வேலையை விட்ட பிறகு நாலேஜை டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னு வீடியோ போட்டெல்லாம் உலகத்துக்கு சொல்லியாச்சு. அதுக்காண்டியாவது படிப்போம் அப்படின்னு புக்கு படிக்க ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக கேட்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாமே ஆடியோ புக்ஸ். இங்கே யூஎஸில் லைப்ரரி மூலமாக ஈஸியாக ஆடியோ புக்ஸ் செக் அவுட் பண்ணி கேட்கலாம். வாரத்துக்கு ஒரு புக்காவது முடிச்சிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவேன். கடந்த 8 மாதத்தில் எப்படியும் ஒரு 30 புக்காவது படிச்சிருப்பேன். இது ஒரு தனி உலகங்க. ஒன்ஸ் இந்த உலகத்தோட டேஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் எல்லாம் இதுக்கு தோற்று போயிடும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பிஹேவியரல், பயோகிராஃபி, ஃபிலாசபிக்கல்னு படிக்கிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான புக்ஸ் கொட்டி கிடக்குது. ஆலெக்சன் புக்ஸ்னு ட்விட்டரில் ஒருத்தர் இருக்கார். உங்களுக்கு புக்ஸ் படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்குதுன்னா அவரை ட்விட்டரில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நல்ல புக்ஸு அருமையாக ரெக்கமெண்ட் பண்ணுவார். அப்புறம் ட்விட்டர். போன வருஷ தொடக்கத்தில் ஒரு ஃப்ரெண்ட், ஏப்பா நீ ட்விட்டரில் இருக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. ட்விட்டரா? ஒவ்வொருத்தனும் எங்கே சாப்பிட்டேன், எங்கே பாத்ரூம் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க, அதை போய் எவன் பார்க்குறான் அப்படின்னு சொன்னேன். ஏய் என்னப்பா இப்படி சொல்லிட்ட, அங்கே எவ்வளோ நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க, போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி என்ன தான் அங்கே இருக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு போன வருஷம் தான் ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணேன். பார்த்தா அவங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. அவ்வளோ விஷயங்கள் கொட்டி கிடக்குது ட்விட்டரில். என்ன, கரெக்டான ஆட்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட்ஸை சிம்பிளாக பிரேக் பண்ணி ட்விட்டர் த்ரெட்டை பப்ளிஷ் பண்ணிட்டு வராங்க. சாகில் ப்ளூம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மென்டல் மாடல்ஸ், பயஸ் அது பற்றியெல்லாம் ஷேர் பண்ணுவார். நம்ம 10K டைவர் காம்ப்ளெக்ஸான பிஸ்னஸ் கான்செப்ட்ஸை சிம்பிளாக ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி பிரேக் டவுன் பண்ணி த்ரெட் பப்ளிஷ் பண்ணுவார். டேவிட் பெரல்ங்கிறவர் நம்ம ரைட்டிங் ஸ்கில்ஸை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் ஷேர் பண்ணுவார். இப்படி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ். புக் படித்து நம்ம அறிவை டெவலப் பண்ணுறதை விட இந்த ட்விட்டர் த்ரெட்ஸ் சூப்பர் ஃபாஸ்ட். உங்களுக்கு ஃபாஸ்ட் லைனில் அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்விட்டரில் ஸ்மார்ட்டான ஃபோக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் பாட்காஸ்ட்ஸ். இதுவும் நான் இப்போ புதுசாக கேட்க ஆரம்பித்த பழக்கம்தான். இப்போதைக்கு நான் வெறும் ஃபைனான்ஸ் ரிலேட்டட் பாட்காஸ்ட் தான் கேட்டுட்ருக்கிறேன். இங்கேயும் அவ்வளோ விஷயங்கள் கொட்டி கிடக்குது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மக்களோட பேட்டியை கேட்கலாம். இலான் மஸ்க், நேவல் ரவிகாந்த், பாலாஜி சீனிவாசன், டேனியல் கானிமன்னு எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான பாட்காஸ்ட். இது அவ்வளவும் இங்கிலீஷ் பாட்காஸ்ட். தமிழ் பாட்காஸ்ட் பற்றி எனக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு நேரம் இருக்குதுன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் இருக்கிற பாட்காஸ்ட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஸோ புக்ஸ், ட்விட்டர், பாட்காஸ்ட் இதெல்லாம் தான் என்னோடய நாலேஜை டெவலப் பண்ணிக்க நான் பயன்படுத்துகிற சோர்ஸ். அப்புறம் இந்த யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு 10 நிமிஷ எபிசோடுக்கு பின்னாடியும் அட்லீஸ்ட் 3 நாள் உழைப்பு இருக்குது. நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி என்கிட்ட இதுக்குன்னு தனி டீம் எல்லாம் கிடையாது. நான் ஒரு ஆள் தான் என்னோடய டீம். ஒவ்வொரு எபிசோடுக்கும் நான் ரிசர்ச் பண்ணுவேன். அந்த டாப்பிக்கை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு அதை எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்கிரிப்ட் எழுதுவேன். அப்புறம் ரெக்கார்டிங், எடிட்டிங், சப்டைட்டில்ஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னு மொத்தமாக அட்லீஸ்ட் ஒரு எபிசோடுக்கு 24 மணி நேரமாவது நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்.
இதுவும் என்னோட நாலேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒரு விஷயத்தை பற்றி படித்து தெரிஞ்சுக்கலாம். அதே விஷயத்தை படிச்சுட்டு ஸ்கிரிப்டாக எழுதும்போது அந்த நாலேஜ் இன்னும் பல மடங்கு நமக்கு கூடும். ஸ்கிரிப்டாக எழுதுனதோட நிற்காம அதை ப்ரெசண்ட்டும் பண்ணணும்னு வைங்க, நம்ம மனசில் அது ஆழ பதிஞ்சிடும். அதுதான் எனக்கும் நடக்குது. ஸோ இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் இது ஒரு பெரிய பயன்தான். இவ்வளவும் என் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நான் செலவழிக்கிற நேரம். அடுத்து ஹெல்த். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஓரளவு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்துச்சு. ஈவினிங் பிள்ளைகளோட ஃப்ரிஸ்பி, பேட்மிண்டன், கிரிக்கெட் அப்படின்னு விளையாடுவேன். வேலையை விட்ட பிறகு அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை கூட்டணும் அப்படின்னு தினமும் வாக்கிங் போக ஆரம்பித்தேன். காலையில் ஒரு 3/4 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 3/4 மணி நேரம் அப்படின்னு டெய்லி எப்படியும் ஒரு 6 மைல் நடந்துருவேன். இப்போ பீக் வின்டரில் அது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிருக்கு. நான் கூட வாக்கிங்கிறது ஒரு போரிங்கான விஷயம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆக்சுவலாக அது நம்ம ஈஸியாக என்ஜாயபிளாக மாற்றிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த வாக்கிங் போகிற அந்த 1.5 மணி நேரத்தை ஆடியோ புக்ஸ் கேட்குறதுக்கும் பாட்காஸ்ட் கேட்குறதுக்கும் யூஸ் பண்ணுறேன். அது எனக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. நடக்கிறதுக்கு நடையும் ஆச்சு, அறிவுக்கு அறிவும் ஆச்சு. ஒரே கல்லில் 2 மாங்காய். இப்போ நான் ஒரு நாள் வாக்கிங் போகலைன்னா எதையோ பறி கொடுத்த மாதிரி பயங்கர கில்ட்டியாக இருக்கும். அந்த அளவுக்கு இப்போ டெய்லி வாக்கிங் என் ரொட்டீனில் மிக்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் உங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை கூட்டிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டெக்னிக்கை முயற்சி பண்ணி பாருங்கள். 3வது, வேலையை விட்ட பிறகு என் ஃபேமிலிக்காக நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அது நான் நினச்ச அளவுக்கு நடக்கலை. பசங்களுக்கு நான் 100% அவைலபிளாக தான் இருக்கிறேன். முந்தி இருந்ததுக்கு இன்னும் அதிகமாக பசங்க கூட விளையாடணும், வீட்டில் சமைக்கணும் அப்படின்னுலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை. இப்போதைக்கு ஒரு குழந்தைய கொண்டு போய் மிட்டாய் கடையில் விட்டால் அது என்ன பண்ணும்? எந்த மிட்டாயை எடுக்குன்னு தெரியாமல் அறக்க பறக்க ஓடும் இல்லையா? அது மாதிரி தான் இன்னும் இந்த யூடியூப், புக்ஸ், பாட்காஸ்ட், ட்விட்டர்னு அறக்க பறக்க ஓடிட்டுருக்கிறேன். அடுத்த 6 மாதத்துக்குள்ளே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி இந்த புது உலகத்துக்கு அடாப்ட் ஆவேன் அப்படின்னு நினைக்கிறேன். பொறுத்து இருந்தால் பார்க்கணும். வேலையை விடுறதுக்கு முன்னால் எனக்கு சில கன்சர்ன்ஸ் இருந்துச்சு. திடீர்னு கையில் நிறைய நேரம் இருந்தால் ஆர்வமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாவது ட்ரேட் பண்ணி விளையாடுவோமோ அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அதெல்லாம் தேவையில்லாத பயம் அப்படின்னு ஆகிப்போச்சு. அதுக்கெல்லாம் நேரமே இல்லை, பண்ணுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்புறம் என் ஒய்ஃபுக்கு இருந்த ஒரு கன்சர்ன், வேலை பார்க்காம இருந்தால் மற்ற மக்கள்கிட்ட பேசுகிற வாய்ப்பு குறைஞ்சிடுமே, சைக்காலஜிக்கலாக அது என்ன பாதிக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பார்த்தா இப்போ டெய்லி எப்படியும் ஒரு 20 பேர் கூடயாவது பேசிட்டு தான் இருக்கிறேன். என்ன ஃபோனில் பேசுகிறது இல்லை, ஆனால் லிங்க்டின், யூடியூப் கமெண்ட்ஸ், இமெயில்னு தினமும் எப்படியும் ஒரு 20 கேள்வியாவது வரும். எனக்கு தெரிஞ்ச கைடன்ஸை நானும் கொடுத்துட்டு தான் வரேன். அந்த சோசியல் என்கேஜ்மெண்ட்டே தாராளமாக போதும் அப்படின்னு சீஸ் ஓகேண்ணா. அப்புறம் அவங்களுக்கு இருந்த இன்னொரு கன்சர்ன், வேலையை விட்டுட்டா என் ஐடென்டிட்டியை நான் லூஸ் பண்ணிவிடுவேனோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. அதாவது வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சீனியர் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இருந்துச்சு. எஸ் பாஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கும் டீம் இருந்துச்சு. வேலையை விட்டுட்டா ஒன்றும் கிடையாது, ஐடென்டிட்டியும் போயிடும், பர்பஸும் போயிடும் அப்படிங்கிறது தான் அவங்க பயம். நியாயமான பயம்தான். ஆனால் என் நல்ல நேரத்துக்கு நீங்கள் இந்த சேனலுக்கு பேராதரவு தந்து சக்ஸஸ் ஆகிட்டீங்க. நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு இருந்த பர்பஸை விட இப்போ எனக்கு இன்னும் பெரிய பர்பஸ் இருக்குது. போன எபிசோடுக்கு நீங்கள் கொடுத்த கமெண்ட்ஸ் தான் அதுக்கு சாட்சி. ஸோ அந்த கன்சர்னும் இப்போ போயிடுச்சு. பை த வே, போன எபிசோடுக்கு டைம் எடுத்து கமெண்ட் பண்ணின எல்லோருக்கும் மிக்க நன்றி. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது எனக்கு மட்டும் பெருமையாக இல்லை, என் குடும்பத்துக்கும் என் நண்பர்கள் அனைவருக்கும் அது ப்ரவுட் மூமெண்ட்ஸ். ரொம்ப பெருமையான விஷயம். தேங்க்யூ. அப்புறம் இந்த யூடியூப் சேனல்னால் நான் எதிர்பார்க்காத நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டும் இருக்குது. நெட்வொர்க்கிங். நம்மளை மாதிரியே யோசிக்கிற நண்பர்கள் அனைவரையும் ஒரே கூடாரத்துக்குள்ளே கொண்டு வந்த எஃபெக்ட். கிவ் அண்ட் டேக் பாலிசி. உங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கிறேன், என்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நிறைய பிஸ்னஸ் கொலாபரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோஃபார் எனக்கு ஏற்ற மாதிரி எதுவும் வரலை, அதனால் எதையும் நானும் அக்செப்ட் பண்ணிக்கல. ஆனால் அதை அக்செப்ட் பண்ணுறோமோ இல்லையோ, அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறது, அது ஒரு பவர் தானே. அதுவும் நான் எதிர்பார்க்காத ஒரு சைட் பெனிஃபிட். இது போக பப்ளிக் அட்டென்ஷன். உண்மையை சொல்ல போனால் இதுக்கு நானும் ரெடி ஆகலை. 2 மாதத்துக்கு முன்னால் நான் வாக்கிங் போகும்போது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவர் காரில் ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது என்னை பார்த்துருக்கிறாரு. உடனே பக்கத்தில் இருக்கிற பார்க்கிங் லாட்டில் காரை பார்க் பண்ணிவிட்டு என்னை பார்த்து பேசிட்டு போனார். ஏங்க, நீங்கள் நிறுத்தி பேசிட்டு போகிற அளவுக்கெல்லாம் நான் பெரிய ஆள் இல்லைங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். சிகாகோ சப்பப்பில் ஒருத்தர் நம்மளை பார்த்து அடையாளம் கண்டு பேசிட்டு போகிறாருன்னா நம்ம சேனலுக்கு ஒரு ரீச் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு பெருமையாக நினச்சிக்கிட்டேன். அப்புறம் நிறைய காமெடியான விஷயங்களும் நடக்கும். இடையில ஒரு நண்பர் ஃபோனில் கூப்பிட்டுருந்தார். உன் வீடியோ பார்த்தேன், என்ன இப்படி வேலையை விட்டுட்ட, ஃபைனான்ஷியல் கன்சல்டிங் எதுவும் பண்ண போறியா அப்படின்னு கேட்டார். சேச்சா, அதெல்லாம் இல்லை,
இப்போதைக்கு யூடியூப்பில் தான் ஃபோக்கஸ் அப்படின்னு நான் சொல்ல, ஓ யூடியூப்பில் அவ்வளோ காசு வருதா அப்படின்னு கேட்டார். அட நீங்கள் வேற, அது வெறும் பீனட்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது சோத்துக்கு என்ன தான் பண்ணுற அப்படின்னு கேட்டார். பார்க்கலாம். ஒரு செகண்ட் எனக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல. டக்குன்னு சமாளிச்சுட்டு, அதுக்கு தான் என் மனைவி வேலை பார்க்குறாங்கல்ல அப்படின்னு சொன்னேன். யோ எத்தனை பேர் எப்படி கிளம்பியிருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு சிரித்தார். நான் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சிரிச்சுக்கிட்டேன். ஏர்லி ரிட்டையர்மெண்ட் பிளானில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான கான்வர்சேஷனுக்கும் ரெடி ஆகிக்கோங்க. இப்படியாக என் வாழ்க்கை சிறப்பாகவே போயிட்டுருக்குது. வேலையை விட்ட ஃபீலிங் சுத்தமாக இல்லை. அப்போ எவ்வளோ பிஸியாக இருந்தேனோ இப்போவும் அவ்வளோ பிஸியாக தான் இருக்கிறேன். சொல்லப்போனால் இன்னும் அதிகமாகவே பிஸியாக இருக்கிறேன். என்ன, அப்போ யாருக்கோ காசுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தேன், இப்போ என் மன திருப்திக்கு பண்ணுறேன். அவ்வளோதான் வித்தியாசம். சீக்கிரமே அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.